அடுத்த பாடல் 1744. எண்ணில் இதயம் இறைஞான சக்தியாம். இது முதலடி. சென்ற பாடல்ல இறைவன் சேர்ந்து அருள் கொடுக்குறாங்க. அருள் வழியா இறைவன் நன்மையை கொடுக்கிறார், இறைவி தீமையை அளிக்கிறாள் அப்படின்னு சொல்லி விளக்கம் பார்த்தோம். இப்ப இறைவி தீமையை அளித்தாலும் அவளும் அந்த பக்கம் ஒரு பக்கம் நன்மை தான் செய்யறா. அவ வந்து 3 விதமான சக்திகளாக இங்க இருக்கின்றாள். நம்ம படிச்சிருப்போம், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதைத்தான் இந்த பாடல்லையும் அடுத்த பாடல்லையும் குறிப்பிடுறாரு. இறைவி என்ன மாதிரியான தீமையை அழித்து என்ன மாதிரியான சக்தியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ முதல்ல எண்ணில் அப்படிங்கிறாரு. எண்ணில்னா எண் கிடையாது. நம்ம 1, 2 இந்த நண்பர் சொல்றோம் இல்லையா, அந்த எண் கிடையாது. எண்ணில்னா சிந்தித்தல், எண்ணி பார்த்தால் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. எண்ணி பார்த்தால்னா சிந்தித்து பார்த்தால் அப்படின்றது. இப்போ எண்ணில் அப்படின்னா இங்க ஆராய்ந்து பார்த்தால், எண்ணி பார்த்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை. இறைவி ஆற்றலுக்கு அருள் கொடுக்குறாங்க இல்லையா, அது எப்படி இருக்கும், அந்த அருள்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இதயம் இறை ஞான சக்தியாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதயம் என்று இருக்கு இல்லையா, அது இறை அப்படிங்கிற இறைனா இந்த இடத்துல இறைவனும் இறைவியும் சேர்ந்து இருப்பதுதான் இந்த இடத்துல இறை. அவர்களுடைய ஞான சக்தியாக அது இருக்கின்றது. ஸோ அப்போ முதல்ல ஞானத்தை கொடுக்குறாங்க. இறைவனும் சேர்ந்து ஞான சக்தியை இங்கே எங்க இருந்து கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய இதயம் பகுதியிலிருந்து அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஏன் இதயம்னு இங்க பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க? இறைவன் இந்த இடத்துல நன்மை செய்யறாங்க, தீமை அழியுது. ஆனா இப்ப இவ்வளவு பேருக்கு அருள் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காரு. உலகத்துல எல்லாரும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு வகையான துன்பத்தில் தான் இங்க உழன்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவங்க அருள் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா, அவர்கள் மலை போல் அருளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அதை இங்கு மனிதர்கள் தான் வாங்கி கொள்வதில்லை. எல்லாரும் ஓட்ட பாத்திரமா இருக்கும். மழை பெஞ்சா ஓட்ட பாத்திரத்தை வச்சு அது நிக்காது இல்லையா தண்ணி, அது போல நாம் எல்லாம் அனைவரும் ஓட்டை பாத்திரமாக இருக்கிறோம். ஏன் ஓட்டை பாத்திரமாக இருக்கிறோம்னா, இறைவங்க ஞானத்தை கொடுக்கின்ற அருளானது எங்க போகுது, இதயத்துக்கு போகுது. அந்த இடத்துல அன்பானது ஊற்றெடுத்து வந்தால் மட்டுமே அந்த அருளை ஞான சக்தியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இருந்து நமக்குள்ள இருதயத்துக்குள்ள இருந்து வரமாட்டேங்குது இங்கதான் அன்பு யாருக்குமே. ஏன் நான் என்ற அகங்காரம் தான் அதிகப்படியாக இருக்கின்றது. எந்த ஒரு ஜீவராசிகளத்திலும் அன்பு வரமாட்டேங்கிறது. ஸோ அப்படி அன்பு என்பது உள்ளிருந்து வெளிப்பட்டால் அது நிச்சயமாக அப்போ அங்கு உள்ளிருந்து இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த அருளை பெற்று ஞானத்தை நம்மால் பெற முடியும். இது முதலடியில புரிஞ்சுக்கலாம், ஞான சக்தியாம். 2வது அடியில் சொன்னாரு, விண்ணில் பரம் சிரம் மிக்க சிகையாகி அப்படின்னு சொல்றாரு. விண் என்றால் இந்த இடத்துல ஆகாசம். ஸோ ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய அந்த அருளானது பரம் சிவம் அப்படின்னு சொல்றாரு. பரம்னா யாரு, அந்த பரம்பொருளுடைய சிரம்னா தலை, சிகை ஆகிக்கிறார். சிகைனா இந்த இடத்துல முடி. ஸோ தலை, நான் முதல்ல சொன்ன தலையாய காரியத்தை, சிரம்னா தலையாய காரியம்னு குறிப்பிட்டு. அப்ப இறைவனது உறுப்பு ஆகாசத்திலிருந்து தலையாய காரியமாக அவருடைய அருளை, இது சிகை முடின அருள்னு சொல்லியிருந்தாலும் அருளானது மேலிருந்து கீழே வந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆகாசத்துல இருந்து ஞான சக்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஞான சக்தி மட்டும்தான் கொடுக்குதானா இல்ல. ஞான சக்திக்கு அடுத்த வேற என்ன கொடுக்குறாரு இந்த இடத்துல, வண்ண கவசம் வனப்பு உடை இச்சையாம் அப்படின்னு சொல்றாரு. வண்ண கவசம் அப்படிங்கிற கவசம்னா இப்போ போன பாடல்ல ஒரு 5 உறுப்புகள் பார்த்தோம் இல்லைங்களா. அதுல வந்து மேல சிரமும் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல சிகையும் சொல்லிட்டாரு. 2 விஷயம் சொல்லிட்டாரு. 5 உறுப்பு சொல்லியிருந்தாரு, 3 உறுப்பு சொல்லியிருந்தாரு. இதயம் வந்துருச்சு, சிரம் வந்துருச்சு, திருமுடி வந்துருச்சு. அடுத்தது கவசம் சொல்லிட்டாரு 4வது. கவசம் என்று சொல்லப்படுவது அதுவும் வண்ண அப்படிங்கிற, வண்ணம்னா பல நிறங்கள் கொண்ட அப்படின்னு பொருள். ஆனால் நிறம் என்றால் நேரடியாக நாம் பார்க்கின்ற நிறங்கள் என்று பொருள் அல்ல. ஒவ்வொரு மனிதனுமே இங்க மும்மலத்தில் ஆட்பட்டு பலவிதமான சிந்தனைகள். இப்போ சிந்தனையை வந்து நிறத்தோட ஒப்பிடுவாங்க. எப்படி ஒப்பிடுவாங்கன்னா, என்ன கலர் கலரா சிந்தனை தோணுதா, அதாவது அவர் ஏதோ கற்பனை பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைலாம் இப்ப பயன்படுத்துறாங்களான்னு தெரியல. நான் சிறு வயதுல இருக்கும்போது அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திருப்பாங்க. எண்ணத்திற்கு நிறத்தை ஒப்பிட்டு பேசுவாங்க. நீ கண்ணை விடிட்டு அப்படியே படித்தனா கலர் கலரா உனக்கு தோணுதா, உனக்கு கற்பனை ஊற்று எடுக்குதா, அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. பெரியவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப இந்த இடத்துல எண்ணங்களை குறிக்கும் வண்ணம். அப்ப எண்ணத்துல கவசம் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப முதல்ல என்ன பண்றாங்க? மேலிருந்து இறைவனுடைய அருள் வர்றது, நம்மளுடைய முதல்ல எண்ணத்தை தான் இந்த இடத்துல தடுக்கிறாங்க. மேற்கொண்டு தவறாக சிந்தித்தல், தீமை எண்ணத்தினால் என்னென்னலாம் தீமையான எண்ணங்கள் வருகின்றதோ அதையெல்லாம் முதல்ல ஒரு கவசம் போல் இங்கு தடுக்கின்றார்கள். அடுத்து வனப்பு உடை அப்படின்னு சொல்றாரு. வனப்புன்னா இந்த இடத்துல செழுமை அப்படின்னு பொருள். வனப்பு செழுமைன்னு சொல்றதை விட ரொம்ப தேஜஸ்ன்னு சொல்லிக்கலாம். யாராவது ஒருத்தர் ரொம்ப நல்ல ஆள் வாட்ட சட்டமா இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வனப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க தமிழ்ல. ரொம்ப செழுமையாக இருக்கிறது, நல்லா தேஜஸோட இருப்பதுங்க. இப்போ தேஜஸாக இருக்கக்கூடிய உடை இச்சையாம் அப்படிங்கிறாரு. இச்சைனா இந்த இடத்துல இச்சா சக்தியை குறிக்கும். மேல முதலடியில ஞான சக்தியை குறிப்பிட்டாரு, இங்க இச்சா சக்தியை குறிக்குது. இச்சா சக்தி என்று சொல்லப்படுவது எது? ஆசை. இப்போ ஒவ்வொரு மனுஷர்கிட்டயுமே ஆசை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு வீடு வாங்கினா இன்னொரு வீடு வாங்கணும்னு தோணுது. 10 வீடு வாங்கினாலும் 11ஆவதா ஒரு வீடு வாங்கணும்னு தோணுது இல்லையா? எதையெல்லாம் மனிதன் தன் ஆசைப்படுவதற்காக இந்த உலகத்துல செயலாக செய்கிறானோ அதை மீறி ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றான். எப்படி ஆசைப்படுறான்? தன்னுடைய எண்ண சிந்தனை வந்துகிட்டே இருக்கு உள்ள இருந்து இல்லையா? அப்ப என்ன பண்றாங்களாம், இந்த இடத்துல ஒரு கவசம் போல இந்த இடத்துல அவர்களுடைய எண்ணத்திற்கு இச்சையும் கொடுக்குறாங்க. இச்சையை கொடுத்து என்ன பண்றாங்க? அவர்கள் என்ன ஆசைப்பட வேண்டும் என்று இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்களோ அதை ஆசைப்படவும் வைத்து, அதே நேரத்தில் ஒரு கவசம் போல என்ன பண்றாங்களா, அவங்க மனதிற்கு ஒரு தடையை போடுகின்றார்கள். போதும்பா, இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். நம்ம சாப்பிடும்போது சொல்லுவோம்ல, எவ்வளவு ருசியாக உணவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிக விலையுள்ள உணவாக இருந்தாலும் சரி, ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோமே, வீணா போகுதேன்னு சொல்லவே முடியாது. சாப்பிட்டு முடிச்சு இதுக்கு மேல என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் மீதி வைக்கத்தான் செய்வார்கள். அதுபோல அவர்கள் எண்ணத்துல யாருக்கு உள்ள இருந்து ஞானம் வந்த பின்பாக, உள்ள இருந்து முதல்ல அன்பு வரணும். ஞான சக்தி முதலடியில பார்த்தது அன்பு உள்ள இருந்து வந்த பின்பாக அவர்கள் அனுபவித்தது போக மீதி எனக்கு போதும், இதுக்கு மேல இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம் என்ற சிந்தனை அங்கு வர ஆரம்பித்து விடும். கவசம் போல மனசுக்கு என்ன ஆயிடுமா, ஒரு மூடி போல மூடிக்கும். அடுத்த என்ன சொல்றாரு இந்த இடத்துல? பண்ணும் கிரிகை பர நேத்திரத்திலே அப்படிங்கிறது. பண்ணும்னா என்ன? பண்ணுதல், செய்தல், ஒரு செயலை செய்தல். செய்கின்ற கிரியை அப்படின்னு சொல்றாரு. கிரியைனா என்ன? தொழில். நம்ம கிரியா சக்தியை குறிக்கும். ஸோ என்னென்னலாம் தொழில் செய்கிறோமோ எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல பர நேத்திரத்திலே அப்படிங்கிறாரு. பரம்னா அந்த பரம்பொருளுடைய, நேத்திரம்னா கண்ணு. ஸோ 5வது உறுப்பு பார்த்தோம். போன பாடல் 5 உறுப்பு பார்த்தோம். மேலே 4 உறுப்பு சொல்லிட்டாரு. 5வது அடியில் 5வது உறுப்பு சொல்லிட்டாரு, கண் நேத்திரத்திலே அப்படின்னு. அப்போ இந்த ஞான சக்தியும் இச்சா சக்தியும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அடுத்தது என்ன ஆகுதா இந்த இடத்துல? கிரியாசக்தி தான். கிரியாசக்தின்றது செயல், நாம் செய்யக்கூடிய செயல் தான். ஆனா இறைவன் என்ன பண்ணுவாரா இந்த இடத்துல? அவருடைய பார்வையிலே நம்முடைய செயலை சரியாக செய்ய வைத்து விடுவார். நம்முடைய செயல் என்ற சிந்தனை இங்கு துளியும் இருக்காது. இறைவனுடைய செயல் தான் இங்கு எல்லாமே இருக்குமே தவிர்த்து நம்முடைய செயல் என்று எதுவும் இருக்காது. அதான் பர நேத்திரத்திலே அப்படிங்கிறது. இப்ப நம்ம இந்த கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்ணில் பார்க்கறதுனால மாயையில தெரியுது எல்லாமே இல்லைங்களா? ஆசை வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த இடத்துல இப்ப இறைவனுடைய கண்ணால் இங்கு பார்க்கப்படும் போது, ஏன்னா ஞான சக்தி வந்துருச்சு, இச்சா சக்தி வந்துருச்சு, உள்ள 2 சக்தி வந்துருச்சு. 3வது கிரியா சக்தி. கிரியா சக்தி நம்முடைய கிரியா இல்ல, இறைவனுடைய பார்வையில் 3வது கண் விழித்தலும். 3வது கண் விழிச்சிச்சுன்னா மாயை விலகிவிடும். மாயை விலகிய நிலையில் நாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியும்? ஏற்கனவே அன்பு உள்ளது வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. மனசை கவசம் போட்டு மூடியாச்சு. தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் வருவது அல்ல. அப்ப செய்கின்ற செயல்லாம் என்ன நடக்கும்? ஒன்று, அவர்கள் பிறப்பெடுத்தது காரணம் இந்த வினை செயல்களை செய்ய வேண்டும், இந்த கர்மாக்கள் விதி இருக்குல்லையா, இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதை அவர் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டே இருப்பார். இன்னொரு பக்கம் இந்த கிரியாசக்தி என்று சொல்லப்படுவதில் உலகத்திற்கு ஏதேனும் இவர் நன்மை செய்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா ஞானம் வந்துடுச்சு இல்லையா, அமைதிக்கு வந்துட்டாரு. மனசை கவசம் போட்டு மூணதுனால அமைதி வந்துருச்சு, ஞானம் பெற்றுட்டார். அப்போ ஒரு ஞானி என்ற நிலையிலோ இல்ல மகான் என்ற நிலையிலோ அவர் இந்த உலகத்திற்கு ஏதேனும் நன்மை செய்து கொண்டு இருப்பார். தன்னுடைய கர்மாவையும் தீர்த்துக்குவாரு, அந்த செயலையும் செய்வார். அது எப்படி? இறைவனுடைய பார்வையில் அதனை செய்து கொண்டிருப்பார். ஸோ இதை 4வது அடியில சொல்றார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இறைவன் இங்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த அருள் ஆனது எப்படி இருக்கின்றது என்று ஆராய்ந்து பார்த்தால், இதயத்தில் இருந்து முதல் இறைவன் ஞான சக்தியை இங்கு கொடுக்கின்றார். இந்த ஞான சக்தியை நாமால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளிருந்து அன்பானது ஊற்றெடுத்து பெருக்க வேண்டும்.
அன்பு ஊற்றெடுத்து பெருகும் போது முதலில் நாம் ஞான சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும். அது இங்கு தலையாய காரியமாக இருந்து அருளை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த ஞான சக்தியானது. ஸோ அதை சரியானபடி பெற்றுக்கொண்டோமே என்றால் அடுத்து பலவித எண்ணங்கள் கொண்ட இந்த மனதிற்கு சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை ஒரு கவசம் போல ஒரு உடையாக இங்க கவசமாக மூடிக்கொள்கின்றது. எது? இச்சா சக்தி மூடிக்கொண்டு தன்னுடைய செயலை செய்து கொண்டு இருக்கின்றது. தன்னுடைய ஆசைகள் என்னவோ அது எல்லாமே தேவையானதை மட்டும் செய்து கொண்டிருக்கிறது. போதும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வினைகள் என்ன இருக்கோ அதை மட்டும் செய்து அதுக்கு மேல வேண்டாம் என்ற எண்ணம் அதற்கு வந்து விடுகின்றது. அமைதி நிலைக்கு அவர் சென்று விடுகின்றார். அதற்கு பின்பாக கிரியாசக்தியும் அவருக்கு கிடைத்து அந்த கிரியாசக்தியின் வழியாக தன்னுடைய பிறப்பெடுப்பதற்கு காரணமான கடமைகள் என்ன இருக்கின்றதோ அதனையும் அவர் செய்கின்றார். அதே நேரத்தில் உலகத்திற்கு நன்மையும் இங்கு செய்து கொடுக்கின்றார். அந்த பாடலுடைய கருத்து.